இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு விளையாட்டுத்துறைக்கு பாருங்க ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாட்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹை பர்ஃபார்மன்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 1 லட்ச ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 65 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஸ்போர்ட்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் கோச் கேட்டிருக்காங்க. 40,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா அத்லெட்டிக், பாக்ஸிங் மற்றும் ஃபென்சிங் கேட்டிருக்காங்க. 3 வேகன்சி. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் கோச்சிங் எஸ்சிஐ என்எஸ்என்ஐஸ்லேருந்து கோச்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யங் ப்ரொஃபஷனல் கேட்டிருக்காங்க. 40,000 ரூபாய். ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அல்லது ஈக்குவலண்ட்டான பேச்சுலர் டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. யங் ப்ரொஃபஷனலில் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கேட்டிருக்காங்க. செக் பண்ணிப்போங்க. அடுத்த கட்டமாக ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க. 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2 வேகன்சி, மேல் 1 ஃபீமேல். 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். மாஸ்டரில் ஃபிசியோதெரபி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. 2 வேகன்சி. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு வித் சர்டிஃபிகேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது மாஷோரில் அந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரென்த்து மற்றும் கண்டிஷனிங் எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க. 60,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணாங்க. 2 வேகன்சி. பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஸ்போர்ட்ஸ் மற்றும் எக்ஸசைஸ் சயின்ஸ் முடித்தவங்க, ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் முடித்தவங்க, ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது எனி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஏசிஏ லெவலில் உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தா சைக்காலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி. 40,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. மாஸ்டர் டிகிரியில் கிளினிக்கல் சைக்காலஜி முடித்தவங்க, அப்ளைட் சைக்காலஜி முடித்தவங்க, டெவலப்மெண்டல் சைல்டு டெவலப்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன் கேட்டிருக்காங்க. 60,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு வேகன்சி. கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி நியூட்ரிஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஓகே, இது பார்த்தா ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் 4 வருஷம் உங்களுக்கான கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஜாப் இருக்கும். பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கும், எக்ஸ்டென்ஷன் லீவ்லாம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்கும் போது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the selected candidate will be required to produce original verification. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக இன்டர்வியூ வைக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்டர்வியூ எப்படி இருக்கும் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹவு டு அப்ளை. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக இருக்கட்டும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி இது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தீங்க. எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த்னு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள்.